மன்னிப்பதிலும் ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஒருவன் மீண்டும் மீண்டுமாக அந்த தவறை செய்கிறான் என்றால் அதற்குரிய தண்டனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பவனுக்கு அல்ல. மன்னிப்பவன் மன்னித்து விடலாம். ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டிருக்கிறவன் கடவுளிடம் அதிகப்படியான கணக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மன்னிக்கிறார். ஆனால் அதை மற்றவரை ஏமாற்றுகிறவன் ஆண்டவருக்குரிய கணக்கை கொடுக்க வேண்டும் என்பதே இங்கே சொல்லப்படுகின்ற கருத்து. அதனால் கடவுள் பாவத்தை அல்ல, பாவிகளை அல்ல, பாவத்தையே வெறுக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்கு இணக்கமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் 3 செய்தியை நமக்கு சொல்லுகிறார். எப்படி என்றால், எப்படி ஜெபிப்பது என்று சீடர்கள் அவரை ஆர்வமாக கேட்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் செய்கின்ற செயல்பாட்டை வைத்துதான் அவர் யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஒருவர் ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார் என்றால் அந்த செயலை செய்வதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த மாதம் வட இந்தியாவிலே ஒரு இடத்திலே தன்னுடைய மனைவி தண்ணீர் எடுக்க சென்றிருக்கிறார். தண்ணீர் எடுக்க சென்ற இடத்திலே சாதியின் பெயரை சொல்லி அந்த பெண்ணை அவமதித்து அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த பெண்ணும் அழுது கொண்டே தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அவருடைய கணவர் தன் மனைவியினுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டார், வேதனையை புரிந்து கொண்டார். நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லட்டும், கடவுள் சொல்லவில்லை. நாமும் மனிதர்கள் தான், நமக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. அப்படி என்றால் அவர்கள் உயர்ந்த சாதியாக இருந்துட்டு போகட்டும் என்று தனது வீட்டின் அருகிலே ஒரு கிணறு தோண்ட ஆரம்பித்திருக்கிறார். இந்த கிணறை தோண்ட ஆரம்பித்த பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தவர்கள் எல்லாம் இவரை ஏளனம் செய்திருக்கிறார்கள். என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனாலும் தன் மனைவியினுடைய வேதனையை இவர் அறிந்திருக்கிறார், தன் மனைவியினுடைய வலியை இவர் அறிந்திருக்கிறார். அதனால் கிணறு தோண்டுவதை அவர் விடாமல் ஏறத்தாழ 40 நாட்கள் காலையிலே வேலைக்கு சென்று விட்டு வேலை முடிந்து வந்த பிறகு இரவு முழுவதுமாக வெட்டி ஏறத்தாழ 40 நாட்களுக்குள் கிணற்றை தோண்டி அதிலே தண்ணி எடுத்து யாரெல்லாம் தன்னை இகழ்ந்தார்களோ அவர்களையும் அங்கே தண்ணி எடுக்க சொல்லியிருக்கிறார். இது ஒருவருடைய வழியை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வழி. ஒருவர் யார் என்பதை அவருடைய செயல்பாடை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தாலும், ஆள் வகையிலே 2வது ஆள் சுதனாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கலாம். அவர் ஜெபிப்பதை சீடர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். காலையிலும் ஜெபிக்கிறார், மாலையிலும் ஜெபிக்கிறார், நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தந்தையோடு இணைந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஜெபம் செய்வதை பார்த்து இவர்களுக்கு ஆவல் வருகிறது, நாமும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. அதனால் இயேசு